2 மாதங்களுக்கு முன்னால் பாகிஸ்தானில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம் அந்த நாட்டில் 14 லட்சம் கோடி அளவிற்கு பொருளாதார இழப்பை ஏற்பட்டது. மிகப்பெரிய இயற்கை சீற்றத்தை அந்த நாடு சந்தித்தது. கிட்டத்தட்ட அந்த நாட்டின் பரப்பளவில் 1% முழுவதுமாக பாதிக்கப்பட்டது அந்த வெள்ளத்தாலும் மழை பொழிவாலும். கடந்த 10,000 ஆண்டுகளாக அந்த பூமியில மனிதர்கள் சாதாரணமாக வாழ்ந்து வருகிறார். 10-12 ஆண்டுகளாக தான் பூமியின் தட்பவெப்பநிலை +1 டிகிரி -1 டிகிரி வரைக்கும் இருக்கு. அதுக்கு முன்னெல்லாம் பனிக்காலம் பார்த்தோம், வறண்ட காலம் பார்த்தோம், பல காலங்களை தூரம் சந்தித்து இருக்கு. ஆனால் கடந்த 10,000-12,000 ஆண்டுகளாக தான் இந்த பூமியில் தட்பவெப்பநிலை ஒரே சீராக இருந்து மனித வாழ்வு செழிப்பதற்கு, பல்லுயிரம் செழிப்பதற்கு ஏதுவான சூழலாக இருந்தது. ஆனால் தொழில் புரட்சி ஆரம்பித்த காலத்துக்கு பிறகு, அது கிட்டத்தட்ட 1850க்கு பிறகு, நாம் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் பூமிக்குள்ள இருக்கணுமோ அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து எரிச்சு வளிமண்டலத்தில் இதுவரைக்கும் கடந்த 150 ஆண்டுகளில் நாம் 3 ட்ரில்லியன் கார்பன் டை ஆக்சைடை சேர்த்திருக்கோம். 3 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட 70% கார்பன் டை ஆக்சைடு கார்பன் அதிகரிச்சிருக்கு இந்த 150 ஆண்டுகள். இந்த கார்பன் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, சூரியன் தரக்கூடிய வெப்பத்தை தக்க வச்சுக்கிட்டு புவியின் வெப்பத்தை அதிகரிக்க இந்த காலநிலையில் பல்வேறு மாற்றங்கள் இருந்து நாம் பல்வேறு இயற்கை சீற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.